நிர்ணய சபைனா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஒரு நாட்டுக்கு தேவையான சட்டத்தை, ஒரு நாட்டில் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை போடக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்புன்னு பார்த்தா அதுதான் அரசியல் நிர்ணய சபை. அவங்க தான் ஒரு நாட்டுக்கு தேவையான சட்டத்தை உருவாக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நிர்ணய சபை இந்தியாவுக்கு வேணும் அப்படின்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குனாங்க பார்த்தீங்களா. அப்புறந்தே கோரிக்கை வச்சுட்டு இருந்திருக்காங்க. எங்களுக்காக ஒரு சட்டத்தை உருவாக்கணும், நாங்களே உருவாக்கணும், அதற்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் பிரிட்டன் கவர்மெண்ட்டு அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லைங்க. அதை பற்றி கொஞ்சம் விலாவரியாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பு அப்படிங்கிற கோட்பாடு, அந்த கோட்பாடு எங்கே முதல்ல உருவாச்சுன்னு பார்த்தா அமெரிக்காவில் தாங்க உருவாச்சு. அரசியலமைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம எப்படி கான்ஸ்டியூஷனில் வச்சுருக்கோம்ல, ஒரு புத்தகம் இருக்குல்ல, இந்திய கான்ஸ்டியூஷன். அந்த புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு புக்லெட் மாதிரி பெரிய புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் ஏகப்பட்ட விதிகள் இருக்குது. இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா. இந்த மாதிரி புத்தக வடிவில் அரசியலமைப்பை உருவாக்கினவங்க யாருன்னு பார்த்தா அமெரிக்காக்காரங்க தான் ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க. அதற்கு முன்னாடி இல்லையான்னு கேட்டால் இருந்தது. ஆனால் அவங்க எல்லாமே வெறும் பேப்பர்ஸ், எல்லாமே பேப்பரை வச்சுருந்தாங்க. ஆனால் இவங்க தான் ஒரு கொத்தா புத்தகமாக உருவாக்கி அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இதுதான்ப்பா கான்ஸ்டியூஷன் புத்தகம், இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லி ப்ராப்பராக உருவாக்குனவங்க அமெரிக்காக்காரர்கள். அடுத்து இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவில் அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்குனாங்க பார்த்தீங்களா, அப்போ இருந்தே வந்துருச்சு. 1922 காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியர்களே தங்களுக்கு தேவையான அரசியலமைப்பை உருவாக்குவாங்க, அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்னுடைய போராட்டங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும், மக்கள் என் பின்னாடி நிற்கணும், நம்ம எல்லாம் போராடுவோம், போராட்டத்தை பார்த்து ஆங்கில அரசு என்ன பண்ணும், நமக்கு தேவையான சட்டத்தை உருவாக்குறதுக்கு நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். காந்தியடிகள் 1922 சொல்லியிருக்காரு. காந்தியடிகள் சொன்னாலும் ஆங்கில அரசு உடனே கேட்டுருமா, கேட்கல. 1927 தான் அரசியல் சட்டத்தையே மாற்றணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. 1927 நவம்பர் 8 மிக மிக முக்கியமான டேட்டுங்க. இந்த நாளில் தான் இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையத்தை பிரிட்டன் கவர்மெண்ட்டு அமைக்கிறாங்க. எதுக்கு அமைக்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற அரசியல் சட்டம், அந்த சட்டம் எப்படி இருக்குது, இந்த சட்டத்தில் ஏதாவது மாற்றத்தை உருவாக்கணுமா, எந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற பரிந்துரையை வழங்குறதுக்காக 7 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கிறாங்க. அதுதான் இந்திய சட்டப்பூர்வ ஆணையம். இதன் தலைவர் யாருன்னு பார்த்தா சர் ஜான் சைமன். அதனால் இந்த குழுவுக்கு சைமன் குழு அப்படிங்கிற பேரும் இருக்குதுங்க. இந்த குழுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா 7 பேர் இருக்காங்க இல்லையா, 7 பேருமே யாருங்க, எல்லாருமே ஆங்கிலேயர் தான், இந்தியர்கள் ஒருத்தர் கூட இல்லை. இதை பார்த்த காங்கிரஸ் கொந்தளிக்குது. மற்ற இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுமே கொந்தளிக்கிறாங்க. அதாவது எங்களுக்கான சட்டத்தை உருவாக்க எங்களுக்கான ஒரு டீமை உருவாக்கி கொடுன்னு கேட்டால், நீ திரும்பவும் ஆங்கிலேயரை வச்சு ஒரு டீம் அமைச்சிருக்கியே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றா கூடுறாங்க, கொந்தளிக்கிறாங்க. இந்த சைமன் குழு தான் இந்தியாவில் இருந்த அனைத்து அரசியல் கட்சிகளையும் என்ன பண்ணிருச்சுங்க, ஒன்றா இணைச்சிருச்சுங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, 1928 மே 19 அனைத்து கட்சிகளும் பம்பாயில் ஒன்றா கூடுறாங்க. எங்கே கூடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க, பம்பாயில் கூடுறாங்க. பம்பாயில் கூடிட்டு அடுத்து என்ன பண்ணலாம், நம்மளுக்கான ஒரு அரசியலமைப்பை உருவாக்க நம்மளுக்கான ஒரு டீமை உருவாக்கணும், என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கும் பொழுது சரி நாம்ளே ஒரு டீமை உருவாக்கிக்கலாம், எல்லாருமே இந்தியர்களாக இருக்கிற மாதிரி சைமன் குழுவுக்கு மாற்றாக நாம்ளே ஒரு குழுவை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி உருவாக்கப்பட்டது தான் மோதிலால் நேரு கமிட்டி. 1928 உருவாக்கப்பட்டிருக்குங்க. இந்த மோதிலால் நேரு கமிட்டியை பற்றி சொல்லணுன்னா, இந்தியர்களால் மேற்கொள்ளப்பட்ட முதல் முயற்சி. என்ன முயற்சி, இந்தியாவுக்கான ஒரு முழு கான்ஸ்டியூஷனை இந்தியர்களே தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொள்ளப்பட்ட முதல் முயற்சி என்னன்னு பார்த்தா நேரு அறிக்கை தான். அதற்கு பிறகு 1934 இந்தியாவில் பொது உரிமை கட்சியுடைய முன்னோடியாக இருந்த எம்என் ராய், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1934 இந்தியர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கணும்பா, நம்ம இந்தியர்களுக்கான ஒரு அரசியல் சட்டம் வேணும், அதை யார் உருவாக்கணும், இந்தியர்களே உருவாக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். அதே ஆண்டில் 1934 இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியர்கள் தான் உருவாக்கணும், பிரிட்டிஷ்காரங்க உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு கொஸ்டினையே ரைஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்தியாவில் சட்டம்னு போட்டால் அது இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட சட்டமாக தான் இருக்கணும்,
நீங்கள் போட்டால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே 1934 இந்திய தேசிய காங்கிரஸ் சொல்கிறாங்க. பிறகு 1934 லக்னோவில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டம் கூடுங்க. அதுலேயும் திரும்ப சொல்கிறாங்க, வெளியிலிருந்து திணிக்கப்படும் எந்த விதமான அரசியலமைப்பையும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். நாங்கள் எப்படிப்பட்ட அரசியலமைப்பை விரும்புகிறோம்? வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அவங்க போய் எங்களுக்கான சட்டத்தை உருவாக்கணும், அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தையே இந்திய தேசிய காங்கிரஸ் போட்டிருக்காங்க. இப்படியெல்லாம் பல போராட்டம் பண்ண பிறகு 1940 தான் முதல் முறையாக அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை ஆங்கில அரசு எடுக்கிறாங்க. எவ்வளோ கால போராட்டம் பாருங்கள், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் போராட்டம் பண்ண பிறகு தான் அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குறோம் அப்படிங்கிற வழிக்கே ஆங்கிலேயர் வந்திருக்காங்க. 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவுக்கு வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவுக்கான புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் பணியை முற்றிலுமே இந்தியர்கிட்ட ஒப்படைச்சிட்றோம். நாங்கள் உருவாக்கலப்பா, உங்ககிட்டே கொடுத்துட்றோம், உங்களுக்கான கான்ஸ்டியூஷனை நீங்களே உருவாக்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னாச்சுன்னா, இந்த சமயத்தில் 1945 பிரிட்டனில் தேர்தல் வருது. அந்த தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெறுதுங்க. பிரிட்டனில் 2 கட்சி ஆட்சி இருக்குங்க. ஒன்று பழமைவாத கட்சி, இன்னொன்று தொழிலாளர் கட்சி. தொழிலாளர் கட்சி ஜெயிக்குது. தொழிலாளர் கட்சியின் சார்பாக வெற்றி பெற்று பிரிட்டனுடைய பிரதமராக யார் வர்றாங்கன்னு பார்த்தா கிளமண்ட் அட்லி. இவர் தான் பிரிட்டனுடைய புதிய பிரதமராக வராரு. தொழிலாளர் கட்சி அப்படின்னு பார்த்தாவே அவங்க கம்யூனிஸ்ட்டை பற்றி தான் பேசுவாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சுதந்திரம் கொடுப்போம் அப்படின்னு அட்லியே முன்னாடி சொல்லியிருக்காப்புல. இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாப்புல, உடனே சரி இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்தா அடுத்து இந்தியாவில் ஆட்சி நடத்தணும்ல. அப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம் வேணும்ல. சட்டம் இருந்தால் தானே ப்ராப்பரான ஆட்சி நடக்கும். அதனால் சட்டம் ஏற்படுத்தப்படுவதற்கான ஒரு முன்னேற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1946 மார்ச் 5 அமைச்சரவை தூதுக்குழு அல்லது கேபினட் தூதுக்குழு அப்படிங்கிறத அனுப்புகிறாருங்க. 3 பேர் அந்த குழுவில் இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இந்தியாவுடைய அரசு செயலாளர் யாருன்னா சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், அவர், ஏவி அலெக்சாண்டரு, பெதிக் லாரன்ஸ், இந்த 3 பேர் கொண்ட ஒரு குழுவை 1946 இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறாரு. நீங்களாம் போய் இந்திய தலைவர்கிட்ட பேசுங்க, அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கான ஒரு அரசியலமைப்பை உருவாக்கிக்கிட்டோம். அவங்க உருவாக்கிக்கிட்டாங்கன்னா நம்ம சுதந்திரத்தை கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடுவோம், அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் இந்த 3 பேர் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த குழுவுடைய நோக்கம் என்னென்னு பார்த்துக்கோங்க, முழு அதிகார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான அரசை உருவாக்குதல். அதாவது முழு அதிகார மாற்றத்தை யாருக்கு கொடுக்க போகிறாங்க? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் கொடுக்க போகிறாங்க. அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைச்சரவை தூதுக்குழுவை 1946 அட்லி அனுப்பி வைக்கிறாரு. அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவோட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1935 இந்திய அரசு சட்டம்னு ஒரு சட்டம் போட்டாங்க இல்லையா, இந்திய அரசாங்க சட்டம் 1935 போட்டாங்க. அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி 1946 ஒரு எலெக்ஷனை நடத்துவோம். அந்த எலெக்ஷனில் ஒவ்வொரு மாகாணத்திலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த உறுப்பினர்களை வச்சு நிர்ணய சபைக்கு தேவையான உறுப்பினர்களை தேர்வு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியும்படி சொல்லணுன்னா, நாம் என்ன பண்ணுறோம், எல்லாருமே ஓட்டு போட்டு எம்எல்ஏக்களை தேர்வு பண்ணுறோம், எம்எல்ஏ எம்பிக்களை தேர்வு பண்ணுறோம். எம்எல்ஏ எம்பிக்கள் என்ன பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவரையும் துணை குடியரசுத் தலைவரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, நாம் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாகாணத்திலும் தேர்தல் நடத்தி மக்கள் அந்த மாகாண உறுப்பினர்களை தேர்வு பண்ணுவாங்க. அந்த உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அரசியல் நிர்ணய சபைக்கு உறுப்பினர்களை தேர்வு பண்ணுவாங்க. 1946 ஆகஸ்ட் மாதத்தில் தேர்தல் நடக்குதுங்க. ஒவ்வொரு மாகாணத்துக்கும் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் சொத்துரிமை இருந்தால் தான் ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனம் பார்த்துக்கோங்க. அடுத்தது, இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் வராங்க. அவங்கள வச்சு அரசியல் நிர்ணய சபைக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்துட்டு இந்திய அரசியலமைப்பு குழு 16/5/1946 அமைக்கப்பட்டது. இந்த டேட்டை மட்டும் பார்த்துக்கோங்க, முக்கியம். மாகாணத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எப்படி அரசியல் நிர்ணய சபைக்கு ஆட்களை அனுப்புனாங்கன்னா, மறைமுக தேர்தல் மூலமாக யார் அரசியல் நிர்ணய சபைக்கு போகணும் அப்படிங்கிறத தேர்வு பண்ணுறாங்க. மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் தொகையில் 10 லட்சத்துக்கு ஒரு உறுப்பினர், அரசியல் நிர்ணய சபையில் 10 லட்சத்துக்கு ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற விதத்தில் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது குறிப்பாக எப்படி சொல்லணும்னா, குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஒற்றை மாற்று வாக்கு வீதம், விகிதாச்சார பிரதிநிதித்துவம், அந்த முறையில் தான் தேர்வு பண்ணி
அரசியல் நிர்ணய சபைக்கு ஆட்களை அனுப்புகிறாங்க. அந்த கணக்குப்படி பார்க்கும் பொழுது அந்த தேர்தலில் 208 காங்கிரஸ் உறுப்பினர்களும் 73 முஸ்லீம் லீக் உறுப்பினர்களும் அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்வு செய்யப்படுறாங்க. எத்தனை பேர் தேர்வு செய்யப்பட்டாங்கன்னு பார்த்துக்கோங்க. 208 காங்கிரஸ் உறுப்பினர்கள், 73 முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. இது ஒவ்வொரு மாகாணத்துலேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக இருந்தால் அவங்கெல்லாம் சேர்ந்து யார் போகணும்னு அனுப்பி வைப்பாங்க. இப்போ தேர்ந்தெடுக்கப்படவே இல்லை, ஒரு இடத்துல மன்னராட்சி இருக்குது, சுயாட்சி இருக்குன்னா அங்கே என்ன பண்ணலான்னா அதை அவங்களுடைய கட்டுப்பாட்டிலே கொடுத்துட்டாங்க. சுதேச அரசாக இருந்தால் மக்கள் தொகையை பேஸ் பண்ணி அவங்களாம் ஒருத்தரை அனுப்பி வைக்கலாம். மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்களா ஒருத்தரை அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குறிப்பாக இப்படி அரசியல் நிர்ணய சபை என்ன பண்ணுதுங்க, அமைக்கப்படுதுங்க. அரசியல் நிர்ணய சபையில் காங்கிரஸ் 224 இடங்களை பிடித்திருக்கு. மொத்தமாக அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை உறுப்பினர்கள் வர்றாங்கன்னா 292 மாகாண பிரதிநிதிகள். மாகாணத்திலேருந்து 292 பேரை சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க, செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. 93 சுதேச அரசுகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. பலுசிஸ்தான் சார்பில் ஒருத்தர் வராரு. ஒவ்வொரு மாகாணம் அப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 மாகாணம் இருந்ததுங்க, சென்னை, மும்பை, கல்கத்தா. இந்த 3 மாகாணத்துடைய ஆணையர் சார்பாக 3 பேர் வந்திருக்காங்க. மொத்தம் 389 உறுப்பினர்கள் அரசியல் நிர்ணய சபைக்கு போயிருக்காங்க. 389 உறுப்பினர்கள் முக்கியங்க. இதில் அம்பேத்கர் அவர் பம்பாய் பகுதியிலிருந்து அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதற்கு காரணம் காங்கிரஸ் இவரை எப்படியாவது பம்பாய் பகுதியிலிருந்து தேர்ந்தெடுத்து அனுப்பிடணும், அவர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவார் அப்படின்னு கணக்கு போட்டு தான் முன்னாடி அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படி 389 உறுப்பினர்களை தேர்வு பண்ணிட்டோம் இல்லையா, அவங்கெல்லாம் என்னைக்கு போய் டெல்லியில் கூடுறாங்கன்னா 1946 டிசம்பர் 9 காலையில் 11 மணிக்கு போய் கூடுறாங்க. எங்கன்னா புதுடெல்லியில் அரசமைப்பு அரங்கம் அப்படிங்கிற ஒரு அரங்கம் இருக்குங்க. அந்த அரங்கத்தில் போய் ஒன்றா கூடுறாங்க. முதல் கூட்டத்தில் கூட்டப்பொருள் என்னன்னு பார்த்தா தற்காலிக தலைவர் தேர்வு. அவங்களுக்கு தற்காலிகமாக ஒரு தலைவர் வேணும் இல்லையா, அந்த தலைவர் யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதா முதல் கூட்டம். அப்படி முதலாவதாக தேர்வு செய்யப்பட்ட தலைவர் யாருன்னு பார்த்தா சச்சிதானந்த சின்ஹா. அவரை தான் தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. இவரை யார் பரிந்துரை பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம். ஆச்சாரிய ஜேபி கிருபாலினி மத்திய மாகாணத்திலேருந்து தேர்வு செய்யப்பட்டு வந்தவர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவரை தலைவராக போட்டுக்கலாம், இவர் தான் மூத்த உறுப்பினர், இவரை தலைவராக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சச்சிதானந்த சின்ஹாவை கை காட்டுறாரு. எல்லாருமே ஒரே மனதாக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே சச்சிதானந்த சின்ஹா இறந்து போயிடுறாப்புல. இறந்து போன உடனே 2வது கூட்டம் 1946 டிசம்பர் 11 கூடும். அப்போ தலைவராக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் அதிலிருந்து நிரந்தர தலைவராகவே இருக்கிறார், கடைசி வரைக்குமே இருக்கிறாருங்க. இந்த தலைவரை விட்டுட்டு 2 துணை தலைவரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா HC முகர்ஜி, BT கிருஷ்ணமாச்சாரி. இந்த 2 பேரும் துணை தலைவர்கள். இந்த அரசியல் நிர்ணய சபையில் 15 பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 15 பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் 389 பேர்னு பார்த்தோம் இல்லைங்களா, 389 பேரும் 22 குழுக்களாக பிரிக்கப்படுறாங்க. மொத்தம் எத்தனை குழுக்கள் பாருங்கள், 22 குழுக்களாக பிரிக்கப்படுறாங்க. அந்த குழுவை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்து அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக ஒரு குழுவை உருவாக்குறாங்க. 7 பேர் கொண்ட ஒரு குழு உருவாக்கப்படுகிறது. அந்த குழுவின் தலைவர் யார், அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக எப்போ நியமிக்கப்படுறாருன்னா 1947 ஆகஸ்ட் 29 தான் நியமிக்கப்படுறாரு. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவுடைய தலைவராக நீங்கள் இருங்க, நீங்கள் சட்டத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 1947 ஆகஸ்ட் 29 நியமிக்கப்படுறாரு. இவங்க சட்டத்தை உருவாக்குறாங்க. சட்டத்தை உருவாக்கும் பொழுது ஒருத்தர் ஆலோசனையை கொடுக்க இருக்கணும் இல்லையா, அப்போ அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக PN ராவ் அப்படிங்கிறவரை நியமிக்கிறாங்க. PN ராவ் ஆலோசகராக இருக்கிறாருங்க. இந்த அரசியலமைப்பு வரைவு குழுவில் மொத்தம் 7 உறுப்பினர் இருந்தாங்க. யாருன்னு பார்ப்போம். P அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், N கோபாலசாமி ஐயங்கார், KM முன்சி, சையது முகமது சாதுல்லா, PN மிட்டருக்கு அடுத்தது வந்தவர் N மாதவராவ், TP கைத்தானுக்கு அடுத்து வந்தவர் TT கிருஷ்ணமாச்சாரி. இந்த 7 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. அம்பேத்கரையும் சேர்த்து 7 பேருங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 60 நாடுகளுடைய அரசியலமைப்பை எடுத்து படித்து அதில் எது சிறப்பாக இருக்குது அதை இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துக்கிட்டே வராங்க. அரசியலமைப்பு உருவாக்க எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 64 லட்சம் ரூபாய் செலவாகி இருக்குதுங்க. அடுத்து அரசியலமைப்பு உருவாக்கி அரசியல் நிர்ணய சபையிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த சபை உடனே ஏற்றுக்குமானா ஏற்றுக்காது. அந்த கான்ஸ்டியூஷனை பற்றி விவாதம் பண்ணுவாங்க. விவாதம் பண்ணிவிட்டு திருத்தம் தேவைப்பட்டால் திருத்தம் பண்ணுவாங்க.
இல்லைன்னா அப்படியே விட்டுருவாங்க. இதை டிஸ்கஸ் பண்ணவே 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் ஆயிருக்குங்க. 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன திருத்தம் பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக 2473 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இவ்வளோ திருத்தங்களை பண்ணியிருக்காங்க. இதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 9 டிசம்பர் 1946 முதல் 24 டிசம்பர் 1950 வரை கிட்டத்தட்ட 12 தொகுதிகளாக கூடி விவாதம் பண்ணியிருக்காங்க. 12 தொகுதியில் வந்து முதல் தொகுதி அப்படிங்கிறது வந்து சும்மா இவங்களா கூடந்து, ஸோ அது விட்டுருங்க. 11 திட்டமிட்ட கூட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 11 திட்டமிட்டங்கள் கூட்டங்களை போட்டு 166 நாட்கள் வந்து விவாதம் பண்ணியிருக்காங்க. ஒரு புத்தகத்தில் 114 இருக்குது, ஒரு புத்தகத்தில் 166 இருக்குது. பெரும்பாலும் 166 அப்படிங்கிறது தான் கரெக்டுன்னு போட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கடைசியாக எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு 1950 நவம்பர் 26 அரசியலமைப்பு சட்டம் எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அன்னைக்கு தான் சட்ட தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எல்லாராலுமேனா 389 பேரால் ஏற்றுக்கொள்ளப்படலை. 284 உறுப்பினர்கள் தான் கையொப்பம் விட்டு ஏற்றுக்கொண்டார்கள். இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அரசியலமைப்பு சட்டத்தை என்னைக்கு கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டாங்களோ, அதாவது நவம்பர் 26 1950 குடியுரிமை, பாராளுமன்றம், தேர்தல் இந்த 3மே நடைமுறைக்கு வந்துருச்சு. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரல, அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே இந்த 3மே நடைமுறைக்கு வந்துருச்சு. அரசியல் நிர்ணய சபை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சபையுடைய சட்டமன்ற தலைவர் யாருன்னு பார்த்தா ஜிவி மாவுலங்கர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிட்டாங்க, அதை அரசியல் நிர்ணய சபையும் ஏற்றுக்குச்சு. அந்த சட்டத்தை ஒரு புத்தகமாக எழுதணும் இல்லையா, அதை யார் எழுதியிருக்காங்கன்னா பிரேம்பேகாரி நரேன் ரைசடா அப்படிங்கிறவர் இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதியிருக்காருங்க. அவர் கைப்பட இத்தாலிய ஸ்டைலில் எழுதியிருக்காரு. இந்த உண்மையான பிரதி அவர் இத்தாலிய ஸ்டைலில் வந்து இந்தியிலையும் எழுதியிருக்காரு, இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்காரு. அதை எங்கே வச்சுருக்காங்கன்னா நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பெட்டியில் வச்சுருக்காங்க. ஹீலியம் வாயுவை ஏன் நிரப்பி வச்சுருக்காங்கன்னா அது வந்து இத்து போய் டேமேஜ் ஆகக்கூடாது, அது எப்பயுமே அப்படியே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹீலியம் வாயுவை நிரப்பி வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. கடைசியாக அரசியல் நிர்ணய மன்றம் எப்போ கூடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 24 கூடுச்சுங்க. அரசியல் நிர்ணய சபையுடைய பிற பணிகளை பார்ப்போம். அதாவது கான்ஸ்டியூஷனை மட்டும்தான் உருவாக்குனாங்களான்னு கேட்டால் கிடையாது, வேறு சில வேலைகளையும் பார்த்துருக்காங்க. ஜூலை 22 1947 இந்தியாவுடைய தேசிய கொடியை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. மூவர்ண கொடி அதை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. மே 1949 காமன்வெல்த் அமைப்பில் இந்தியா உறுப்பினராக சேரலாம் அப்படிங்கிற பர்மிஷனையும் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 24 1950 அன்னைக்கு தேசிய கீதம், தேசிய பாடல் எல்லாத்தையுமே அறிவித்து ஏற்றுக்கிட்டாங்க. அதே ஜனவரி 24 1950 இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத் அவரை தேர்வு பண்ணிக்கிட்டாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்தது? ஜனவரி 26 1950 தான் நடைமுறைக்கு வந்தது. அது வரைக்கும் எந்த சட்டம் நடைமுறையில் இருந்ததுன்னா இந்திய அரசு சட்டம் 1935 இது தாங்க நடைமுறையில் இருந்தது. அந்த அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 அமுலுக்கு வரும் வரைக்கும் இந்த சட்டம் தான் நடைமுறையில் இருந்திருக்கு. அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் பொழுது 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் இருந்திருக்கு. உருவாக்கப்படும் பொழுது இப்படி இருந்திருக்கு. ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இருக்குங்க. அடுத்தது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிருவோம். 16/9/2016 வரைக்கும் 16/9/2016 வரைக்கும் 101 முறை அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டுள்ளது.